நீங்கள் ஒருவேளை இன்ஜினியராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், இன்னும் அஃபீஷியலாக இருக்கலாம், இன்னும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கலாம், வீட்டிலே குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய ஆசாரியன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை அவருடைய ஆசாரியர்களாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். யாத்ராகமம் 19:6 வேதம் கூறுகிறது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் ராஜ்யத்தை பார்த்தே சொல்லுகிறார், நீங்க அத்தனை பேரும் எனக்கு ஆசாரியர்கள், பரிசுத்த ஆசாரியர். எனக்கு அருமையானவர்களே, உங்க குடும்பத்துல எல்லாரும் ஆண்டவருடைய ஆசாரியர், நீங்களும் ஆண்டவருடைய ஆசாரியர். ஆகவே தைரியமாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற எழும்புங்கள். நீங்கள் செய்யும் ஜெபத்தை கேட்டுதான் ஆண்டவர் தேசத்திற்கு ரட்சிப்பை கொடுப்பார். அதுக்கு தான் ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியர்களுடைய பணி என்ன? 1 பேதுரு 2:9, ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார், ராஜரீக ஆசாரியர். ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரியர். அப்போஸ்தலர் 20:28 படி அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார். அவருடைய இரத்தத்தினால் உங்களை ஆசாரியர்களாக விலைக்கு வாங்கி இருக்கிறார். கண்காணிகளாக நீங்கள் இருக்கும்படியாக. தேசத்து ஜனங்களுக்கு நீங்கள் தான் கண்காணிகள், உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் கண்காணிகள். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? ஆண்டவரிடம் ஜனங்களுக்காக மன்றாடுவது. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபம் பண்ணுவதற்கான ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உங்களை என்று அதற்கு ஒப்புக்கொடுங்கள். என் குடும்பத்துக்கு நான் தான் ஜெபம் பண்ணணும், அப்பதான் ஆசீர்வாதம் வரும். என் தேசத்துக்கு நான் தான் ஜெபம் பண்ணணும், அப்பதான் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஜெபத்தை கேட்பார். பாக்கியம் வரும். உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே அவரோடு நடக்கும்படி செய்வார். 2வதாக, ஒரு ஆசாரியராக உங்களை பரிசுத்த ஜாதியாக ஆண்டவர் மாற்றுகிறார். அதோடு கூட ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுகிறார். ஒரு ஜாதியாக பெருக பண்ணுகிறார். ஏசாயா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், தீவிரமாய் இதை நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 63:4 உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள், உதிக்கிறவன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்குள் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்போ எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. வேலை தேடி வரும், உயர்வு தேடி வரும், வீடு தேடி வரும், அதெல்லாம் வரும். முக்கியமாக ராஜாக்கள் தேடி வருவார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை வழங்கச் செய்வீர்கள். நீங்கள் செய்யும் ஜெபத்தின் மூலமாக அற்புதங்கள் நடக்கும். உங்களை 1000 மடங்கு ஆண்டவர் உயர்த்துவார். உங்கள் பிள்ளைங்களுக்கும் அப்படியே நடக்கும். சின்ன குட்டி பேர பிள்ளைங்க கூட ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பமாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மீது இன்று வைப்பாராக. இயேசுப்பா, இவர்களை ஆசீர்வாதமான பரிசுத்தமான உமது புண்ணியங்களை அறிவிக்கும் சந்ததியாக நீர் வைத்திருக்கிறீர், ஆசாரியராக வைத்திருக்கிறீர். அவர்கள் என்ன கேட்கிறார்களோ உமது நாமத்தினாலே அதற்கான பலனை எல்லாம் தாரும். இன்னொருத்தனையாய் உமது வெளிச்சம் அவர்களுக்குள் பிரவேசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும். ராஜாக்கள் அவர்கள் ஒளியின் இடத்திற்கு வரட்டும். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பார். அப்படியே இவர்கள் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கட்டும், உயர்த்தும், ஆசீர்வதிக்க நிற்கட்டும். கெஞ்ச நிற்கக்கூடாது, ஆசீர்வதிக்க நிற்கட்டும். இந்த வரங்கள் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.